திருச்சி கிழக்கு உட்பட 4 தொகுதிகளுக்கு தேர்தல் தேதி வெளியானதும் தமிழக அரசியல் களம் முழுக்க இப்போவே சூடு பிடிச்சிருக்கு. தமிழக அரசியல்லேயே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திருச்சி கிழக்கு உட்பட 4 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி தேர்தல் ஆணையம் இப்போவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு வந்த உடனே அந்த 4 தொகுதிகளிலுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. கடந்த சில மாதங்களாக காலியாக இருந்த இந்த தொகுதிகளுக்கு எப்போ தேர்தல் நடக்கும் என்று அரசியல் கட்சிகள் எல்லாம் காத்திருந்த நிலையில் இப்போ தேதி அறிவிக்கப்பட்டதால அரசியல் களம் முழுக்க பரபரப்பு கிளம்பியிருக்கு. ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாம திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் எல்லாமே உடனடியாக தேர்தல் வேலைகளில் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி மத்திய தமிழகத்துல முக்கியமான தொகுதி என்பதால் அங்கு யாரு பலம் காட்ட போறாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. வேட்பாளர் தேர்வு, கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் என ஒவ்வொரு கட்சியும் தீவிர ஆலோசனையில இறங்கியிருக்காங்க. இன்னும் சில நாட்கள்ல வேட்புமனு தாக்கலும் தொடங்க போகுது. அதே சமயம் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை தேதிகளும் இறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் அமைதியா பாதுகாப்பா நடக்கணும்னு தேர்தல் ஆணையமும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. புதிய ஆட்சி அமைந்த பிறகு நடைபெறும் முதல் இடைத்தேர்தல் என்பதால் இந்த 4 தொகுதிகளின் முடிவுகள் தமிழக அரசியலுக்கு பெரிய சிக்கலா இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.